ஜாதகர்ப்பை பார்த்து சங்கர் காப்பி அடிச்சாரா? முழு கதையும் சொல்லிடுறேன், வேற வழி இல்லை. மர்ம தேசம் விடாத கருப்பு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். மர்ம தேசம். விடாதகருப்பு போன எபிசோட்ல நம்ம மர்மதேசம் பத்தி விடாதகருப்பு தனி எபிசோட் பண்றோம் அப்படின்னு சொன்ன. அப்படி என்னடா இருக்கு இந்த விடாதகருப்புல அப்படின்னு தானே கேக்குறீங்க. விடாதகருப்பு இது ஒரு கதையோ காவியமோ இல்ல, அதுக்கும் மேல இது ஒரு படமோ ஹாலிவுட் படமோ இல்ல, அதுக்கும் மேல ஆஸ்கார் அவார்டு தரணுமோ இல்ல எந்த படம் இல்ல, அதுக்கும் மேல இப்படி அதுக்கு மேல பாராட்டுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் தகும் இந்த விடாதகருப்பு. இது எங்க குலதெய்வம். விடாத கருப்பு வீடு கருப்பா அப்படிங்கிற நாவல்ல இருந்து இந்திரா சௌந்தரராஜன் எழுதின நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட கதை இது. விடாத கருப்புல கதையை பத்தி பாத்தீங்கன்னா, ஒட்டக்காரமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல எல்லாரும் கருப்பு சாமிய குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல யாராவது தப்பு பண்ணா கருப்பு சாமி குதிரையில அருவாள் எடுத்து எல்லாரையும் கொல்லும். இதுதான் அந்த கிராமத்துல நடக்கிற விஷயம். கிராமத்துல இப்ப கருப்பு சாமி கொள்ளும், கடவுள் எப்பயுமே கொள்ளணும், ஒண்ணும் மனுஷன் கொள்ளணும் இல்ல வேற ஏதாவது விஷயம் நடக்கும். அப்படி யாரு தானே கருப்பு சாமி அப்படின்ட்டு தேவதர்ஷினி ரீனா அப்படிங்கிற கேரக்டர் கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க வராங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை போகும். கருப்பை நான் புடிச்சிட்டேன், வாங்க. என்னங்க சொல்றது, 97ல வந்த ஒரு சீரியல் இப்ப கூட நம்ம யூடியூப்ல அந்த சீரியல் இருக்கு. சீரியல் மாதிரி இருக்காதுங்க, ஒரு படத்தை மாதிரியே இருக்காதுங்க. படத்தை தாண்டி 97ல வந்த படங்கள்லாம் அந்த குவாலிட்டியோட அதிக குவாலிட்டியா இருக்கும். லைவ் சவுண்டிங், முக்கியமா லைவ் சவுண்டிங். அதாவது லைவ் சவுண்டிங் அப்படின்னா டப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க, பேச ஷூட்டிங் பண்ண மாதிரி மைக் சைட்ல வச்சிருவாங்க, நம்ம மைக்ல ரெக்கார்ட் ஆயிடும், அதை தான் அப்படியே நமக்கு பாட்டுவாங்க. சாதாரண விஷயம் பண்றது. அப்படி ஒரு கிராமத்துல போய் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்துல எங்க கிராமத்துலயும் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற அரண்மனை அங்க இருக்கிற லொகேஷன் இந்த சீரியல் எடுத்திருக்காங்க. இல்ல தேவதர்ஷினி ரீனா கேரக்டரும் சேத்தன் ராசுங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த சீரியலுக்கு அப்புறம் தான் இவங்க லவ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். ராஜேந்திரன் கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். எங்களே உங்களை மாதிரி சேத்துல புரட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு சிரிப்பு கூட வருமா? எங்க அண்ணனுக்கு சிரிப்பு வரும், அதை விட அதிகமா கோவமும் வரும். ஐயோ பயமா இருக்கே. என்ன மிஸ்டர் ராஜேந்திரன், அப்படி எல்லாருமே கருப்பை சாமியா கும்பிட்டு இருப்போம். இப்படி நம்ம கருப்பு தப்பு பண்ணா நம்மளை கொல்லும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தம்பி கறி சாப்பிட்டுட்டு மதிய நேரத்துல கருப்பு கோயில் பக்கம் போவாதாப்பா, அங்க கருப்பு கோயில் நைட்ல போவாதாப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதவே ஒரு முழுசா கருப்பு நீங்க தப்பு பண்ணா கொலை பண்ண அப்படிங்கிறது நல்ல கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. உண்மையில கருப்பு தான் கொலை பண்ணுதா, யார் கொலை பண்றா அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு சயின்டிபிக் ரீசனோட அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எனக்கு 97 அந்த மாதிரி வச்சிருக்காங்களோ இன்னைய வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். இரண்டது ஒன்றை தேடும், இத்தடம் வந்து சேரும். இது ஒன்லி அந்த கருப்பு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி இருக்காது. இந்த சீரியல்ல முக்கியமான ஒரு பேக் போன் பேச்சு கிழவி. காசுத்தோப்பு வீட்டுல 3 பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி வர சொல்லு. அந்த கிழவி பண்ற அட்ராசிட்டி, அதாவது புராண கதையில படிச்சிருப்போம், ஒரு அரக்கன் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பான், அவன் அழிக்கிறது தான் கடவுள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இருக்கும் இந்த பேச்சு கிழவி. இந்த ஊரையே கடன் கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். கேட்டுதான் கை நாட்டு போட்டேன் கருப்புக்கு எதிரா. நீ சொன்னபடி காக்காணி நிலம் கொடுப்பில்ல, ஒரு அடி கொடுத்துருக்கேன், அடி அடியா கொடுப்பேன், கணக்கு போட்டு பாடுறா. அதோட தோரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேணாங்க. ஏங்க உங்க கஷ்டத்துக்காக தர்றேன், என்கிட்ட நிறைய இருக்குது, யாருக்கிட்டயாவது சொல்லிடுவேன் நினைக்கிறீங்களா? மூச்சு விட மாட்டேன். இந்தாங்க இன்னொரு கட்டு சேர்த்து கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. அந்த கிளவி அழிக்கிறதுக்கு தான் கருப்பு முதல் தடவை இறங்கி இந்த கொலை பண்ணிச்சு அப்படின்ட்டு எடுத்திருப்பாங்க.
பேச்சு கிளவி இருக்கே அது ஒரு கடத்துக்கு அப்புறம் கருப்பு கொன்னுடும். வேற எதுவுமே இங்க கருப்பா இல்லடா கருப்பா. இப்போ அந்த கருப்பு கொன்னதுக்கு அப்புறமும் அந்த பேச்சு கிளவி அவங்க இருந்த வீடு அந்த பங்களால பேயா சுத்திட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரேம்லாம் காட்டும் போது எனக்கு தட்ட கட்ட கட்டக்கன்னு ஒட்டம்பு நடுங்கிடுச்சிங்க. அப்படி இருக்கும் அந்த ஃப்ரேமிங்லாம். வந்து அந்த ஒத்தக்கை சித்தப்பா ஏன் ஒத்தக்கை ஆனாரு, பொன்பானையை தெரிய அந்த ஊர் அந்த சீரியல் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் பொன்பானாவது அந்த கிளம்பி வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. வச்ச சொத்து சொல்லலாம் அது பொன்பானை எங்க இருக்குன்னு பெரிய ஒரு ட்விஸ்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. எங்க இருக்குங்கிற பெரிய பெரிய ட்விஸ்டா இருக்கும். கிளவி உண்மையா அந்த வாத்தியார் மகன் ட்விஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கடைசியா பார்க்கும்போது கருப்பு யாரு அப்படின்னு இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க நான் சொல்றேன். இருந்தாலும் இந்த கதையில சங்கரே காப்பி எடுத்துப்பாங்க. அப்படி விடாத கருப்பை பார்த்து சங்கர் காப்பி அடிச்சாரா? ஆமா, விடாத கருப்பை பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் அந்நியன். இப்ப நான் ஒரு முழு கதையும் சொல்லிடுறேன், வேற வழி இல்லை. ஏன்னா அந்நியன் சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இந்த சீரியல்ல ராசு சேத்தன் கேரக்டர் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கருப்புன்னா தான் மனசுக்குள்ளேயே கருப்பா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்கோம் அந்த ராசு கேரக்டர். இது ரீனா அவங்க வந்து டாக்டர், இவங்க இதை கண்டுபிடிப்பாங்க. அதாவது அந்த சேத்தனுக்குள்ள அந்த ராசு உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிட் பர்சனாலிட்டி தான் வந்து கருப்பா மாறி எல்லாரையும் கொலை பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேசிக்கா அந்த கேரக்டர் ஒரு சாதுவான கேரக்டர். எல்லாரும் தட்டி கேட்கணும்னு நினைக்கும், ஆனா தட்டி கேட்காது. அதனால மனசுல அந்த குமுறல் வந்து ஸ்பிட் பர்சனே கருப்பா தன்னை நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கொல்லும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பாருங்க பேசும்போது என்ன பண்ண வந்திருக்குமே அந்நியன். அந்நியனும் இதே கதை தான். ஆனா இது காப்பி சொல்ல முடியாது. சிந்திரா சௌந்தரராஜன்ட்ட அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி தான் சங்கர் அந்த 2005 டைம்ல எடுத்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நாட் ஓன்லி சந்திரமுகியோ சில சந்திரமுகில படத்துல வர சில சீன்ஸ் வந்து விடாத கருப்புல வந்திருக்கும். இன்னும் மர்மமான சீரியல் விசில் படத்துல இருந்து சில சீரீஸ்ல வந்திருக்கும். இப்படி நிறைய சீன்ஸ் படத்துல இந்த சீரியலை பத்தி எடுத்திருக்காங்க. இப்போ வரப்போற கருப்பு சூர்யா படமும் மேபி இத பார்த்து கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா கருப்புன்னு பேர் இருக்கு, இதோட இன்ஸ்பிரேஷன் கூட இருக்கலாம். இல்ல கருப்ப இல்ல பேச கழிச்சு பாரு. நீதான் ராஜேந்திரன். ராஜேந்திரா எனக்குள்ளேவா ஒழிஞ்சிட்டு இருக்க? கதை சொல்லும் போதே உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போன சொல்லியிருக்கோம். ஆனா தயவு செஞ்சு விடாத கருப்பை பாருங்க. IMDb ரேட்டிங்ல 10க்கு 9.8 இருக்கு. சீரியல் இந்த சீரியலை வாங்கி பாத்துருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோ ஒரு மேர்வலஸான சீரியல். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு ஊருக்குள்ள இருக்கிற கடவுள் நம்பிக்கைய எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மனுஷனால உடைக்க முடியாது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அதுதான். அதை நீ ஒரு நோயின்னு சொல்ற. ஆனா நாங்கெல்லாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா தாய்? அதை ஒரு கடவுள் செயல்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நாகா சார், இந்திரா சௌந்தரராஜன் சார், இந்த மாதிரி ஒரு சீரியல் கொடுத்து என்னுடைய ரசனையை வந்து உயர்த்தினதுக்கு. இந்திரா சௌந்தரராஜனுடைய விட்டு விடுக்கருப்பா அப்படின்ற ஒரு கதை. இது களம் நல்லா இருக்கு, இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு பத்தலை. சீக்கிரமாக கெஸ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சுவை இல்லை. மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்டு வரலாம். அப்போது யாருமே எதிர்பாராத ஒரு கேரக்டர் மேலே வந்து அந்த யார் அந்த கருப்பு அப்படின்னு சீரீஸ் வரும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து கேட்ட ஒரு கேள்வி வந்து யார் இந்த கருப்பு? எங்கள் செட்லேயே நடக்கும். சார் சொல்லுங்கள் சார், யார் சார் கருப்பு, யார் சார் கருப்புன்னு கேட்பாங்க. விடாத பற்றி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.